நிறைய பேருக்கு இது புரியுதான்னு தெரியல. ஸோ புரியலன்னா புரிஞ்சுக்கோங்க. அப்பா அம்மா ஏதாவது கோவத்தில் திட்டினாங்கன்னா, இது வரைக்கும் எனக்காக என்ன செஞ்சுருக்கீங்க, சொத்து வச்சுருக்கீங்களா, இல்லை நான் ஆசைப்பட்டது தான் கேட்டு எனக்கு பண்ணிங்களா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? நானும் உங்களை மாதிரி தான். அவங்க பேச்சு கேட்கவே இல்லை. அவங்க பக்கத்தில் இருந்த வரைக்கும் அவங்கள ஒரு ஆளாக கூட மதிக்கலை. ஆனால் இன்றைக்கி அவங்களோட அமைதி, அவங்கள விட்டு தனியாக வந்ததுக்கப்புறம் தான் அப்பா அம்மானா எந்த அளவுக்கு பெரிய சொத்து, உலகம், டைமண்ட், ஹார்ட் இது எல்லாமே அவங்க தான் அப்படின்னு புரியும். எப்போ தெரியுமா? அவங்க உங்களை விட்டு மறைஞ்சதுக்கப்புறம். ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி, அப்பா அம்மாவை வார்த்தையால் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அப்பா அம்மா இல்லைன்னா நீங்களாம் ஒன்றுமே இல்லை. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் காலரை தூக்கி விட்டு சுற்றலாம் இவங்க மவன் அப்படின்னு. இல்லைன்னா செத்த பணம். இப்போவாது அப்பா அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்காம அப்பா அம்மா தான் நம்மளுக்கு எல்லாமே செஞ்சாங்க அப்படின்னு நம்புங்க. ஏன்னா கை கால் ஊனமாக பிறக்காம, ஃபேஸில் அது இதுன்னு இல்லாமல் உங்களை நல்லபடியாக அந்த உலகத்துக்கு படைச்சிருக்காங்க பாரு. அவங்க இதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அப்பா அம்மானா எவ்வளோ உயிருன்றதை இனிமேவாது புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட அருமையை தெரிஞ்சுக்கோங்க. ஐ லவ் அப்பா அம்மா.